ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூலில் சொல்லித்தர போகிறது, இந்த கேம் மூலமாக நம்ம என்ன சொல்லித்தர போகிறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லித்தர போகிறோம். பிள்ளைகளுக்கு பொறுமை மிக மிக அவசியம். ஏன்னா இந்த நாட்களில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பொறுமையே கிடையாது. எதுவாக இருந்தாலும் உடனே 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 உடனே. பிள்ளைங்கள் மாத்திரம் இல்லை, பெரியவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக. அதே மாதிரி நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போதும் கூட சில ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது உடனே நமக்கு கிடைக்கணும். ஆனால் வேதம் பொறுமையை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு பொறுமையை குறித்து நம்ம சொல்லித்தர போகிறோம். பேஷன்ஸ், அதை குறித்து நம்ம சொல்லித்தர போகிறோம் ஒரு கேம் மூலமாக. என்ன செய்ய போகிறோம்னா, பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பையனை கூப்பிட்டு அவனுடைய தலையில் என்ன பண்ண போகிறோம், ஒரு த்ரெட்டை நீங்கள் கட்டி, அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை வந்து கீழே வந்து ஒரு பெண்ணை கட்டிட்டு ஒரு பாட்டில் வச்சுட்டு, நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஒரு 4-5 பசங்களுக்கு கூட நீங்கள் இது விளையாட வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து த்ரெட்டு தேவை. இந்த கேம் நடத்துறதுக்கு த்ரெட்டு தேவை, பெண்ணு. எத்தனை பேர் விளையாடுறாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த சைஸ்க்கு ஏற்ற த்ரெட்டு, பெண்ணு, ஒரு எம்டி வாட்டர் பாட்டில், தண்ணி பாட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாட்டிலோடைய ஓப்பனிங் வாய்ப்பகுதி வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து இது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், சரிங்களா? இது இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடாது, சின்னதாக இருக்கணும். அப்படிப்பட்ட இந்த வாட்டர் அக்வாஃபினாலாம் வருதுல, கின்லி வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி வாட்டர் பாட்டில், அது 1 லிட்டர் பாட்டில்னாலும் சரி, இல்லை சின்னது 1/2 லிட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு பாட்டில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். எத்தனை பிள்ளைங்களை நீங்கள் விளையாட வைக்க போகிறீங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பிரதர் சொல்கிறீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். நான் அதுக்காக ஒரு டெமோ நான் போட்டு காட்டுறேன். என் பையனை வச்சு நான் செஞ்சுருக்கிறேன். அந்த டெமோவில் அது எப்படி கட்டணும், அந்த நாட் எப்படி, அந்த த்ரெட்டை வந்து எப்படி கட்டணும், பெண்ணை எப்படி வைக்கணும், அது எப்படி அந்த விளையாடணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும், ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, லைனாக ஒரு எத்தனை பசங்களை நீங்கள் விளையாட வைக்க போகிறீங்களோ, 5 பசங்களோ 6 பசங்களோ எல்லாரையும் நிற்க வச்சுட்டு, அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டை நீங்கள் கட்டி, கீழே பெண் இருக்குது, பாட்டில், எம்டி பாட்டில் கீழே இருக்குது, பசங்களை நிற்க வச்சுருங்க. நிற்க வச்சுட்டு கீழே அந்த பாட்டிலை நீங்கள் வச்சுருங்க. நான் ஏற்கனவே அந்த இதுக்கப்புறமா நான் போட போகிற அந்த டெமோலையும் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அளவு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பிள்ளைங்க ஃபஸ்ட்டு அளவு எடுத்து, சில பசங்க ஹைட்டாக இருப்பாங்க, சில பசங்க கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டில் உள்ளே வந்து அந்த பென், இப்போ த்ரெட்டு நீங்கள் கட்டியிருக்கீங்க, த்ரெட்டு இவ்வளோ தூரம் இருக்குது, அதில் ஒரு பெண்ணு நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட்டிங்க, அதில் பெண்ணு கட்டியிருக்கீங்க, பெண்ணு இப்படி இருக்குது. அப்போ அந்த பாட்டிலுடைய அந்த வாய்ப்பகுதியில் அந்த பெண்ணு என்ன பண்ணுன்னா கரெக்டாக உள்ளே போகணும், ஓகேங்களா? ஏன்னா பசங்க இப்படி பண்ணும்போது தலை ஆடிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு இடத்துல நிற்காது, அந்த பெண்ணு நிற்காது. பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கஷ்டம். அது பெண்ணு நிற்காது, இப்படி சுற்றிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஆனால் அந்த பசங்க யார் வந்து கரெக்டாக பொறுமையாக அந்த இப்படி நிற்க வச்சு, அந்த பெண்ணை வந்து நிற்க வச்சு கரெக்டாக அந்த பாட்டில் உள்ளே விடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. அந்த டெமோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த கேமுக்கு நமக்கு தேவையானது ஒரு த்ரெட்டு, இந்த சைஸு த்ரெட்டு, ஓகேங்களா? இதோட சின்ன சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல. பசங்களுடைய தலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் த்ரெட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு த்ரெட்டு, ஒரு பென், இல்லை அந்த பாட்டில் உள்ளே போகிற சைஸில் பெண்ணை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் எப்படி உங்கள் தலையில் கட்டுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த த்ரெட்டை, ஒரே த்ரெட்டை நீங்கள் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தலையில் இங்கே வந்து ஒரு நாட் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து முடிகிற மாதிரி ஒரு நாட், ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு 4-5 பசங்களை நீங்கள் விளையாட வைக்க போகிறீங்கன்னா 4-5 த்ரெட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு பசங்களுக்கும் இந்த மாதிரி நாட், ரொம்ப டைட்டாக போடாதீங்க, லூஸாக. இப்போ வந்து இந்த கொஞ்சம் முன்னாடி வைப்பா, இந்த நாட் போட்ட இந்த த்ரெட்டுக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் அந்த பாட்டிலும் நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் நீங்கள் வைக்கிறீங்கன்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த எந்த சைஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த போட்டுக்கிறேன். இதில் போட்டுட்டு ஒரு சைடில் இந்த பெண்ணை நான் கட்டிடுறேன், ஒரு சைடில் நான் பெண்ணுக்கும் நாட் போட்டுடுறேன். ஓகே, ஜஸ்ட் சும்மா ஒரு நாட் போட்டால் போதும். இப்போ இதை விட்டுட்டிங்கன்னா, இப்போ இந்த பாருங்கள், தலையில் கட்டியாச்சு. இங்கே வந்து இந்த பெண்ணும் இருக்குது. இது வந்து எந்த சைஸில் இருக்கணும், ஏன்னா ரொம்ப பெருசாக நீங்கள் வச்சிடாதீங்க, ரொம்ப சின்னதாக வச்சிடாதீங்க. கரெக்டாக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பசங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டிவிடுங்க. பாட்டில் வச்சு நீங்கள் பார்த்து கட்டிவிடுங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கேமை நீங்கள் விளையாட வைங்க. ஒரு 4-5 பிள்ளைங்களை கூட நம்ம விளையாட வைக்கலாம். ஒரு 4-5 பாட்டில்ஸ், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க
விளையாடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களை நீங்கள் இதில் விளையாட வைக்கலாம். ஓகே, ஸ்டார்ட். மெதுவா மெதுவா மெதுவா, அவசரப்படாத. மெதுவா. மெதுவா 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 மெதுவா, தலையாட்டாத. மெதுவா 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 மெதுவா. வெரி குட் ஜான், யூ ஆர் த வினர். இப்போ இந்த கேம் மூலமாக நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வேத வசனத்தை நாம் சொல்லித்தரப்போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், கான்செப்ட் வந்து பொறுமை, பேஷன்ஸ். நீ பொறுமையோடு கூட இருந்தால், நீ அவசரப்பட்டு நீ அப்படி இப்படி தலையாட்டினா இல்லை வேகமாக நான் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சினா உன்னால் செய்ய முடியாது. ஆனால் நீ பொறுமையோடு கூட நீ செய்யும் போது நீ ஜெயிக்கலாம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த கேம் வச்சிட்ட பிறகு வசனம், வேதம் என்ன சொல்லுது, தம்பி உனக்கு பொறுமை தேவை. பைபிளில் நிறைய வசனங்கள் பொறுமையை குறித்து நிறைய வசனங்கள் இருக்குது. சங்கீதம் 41, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். பிரசங்கி 7:8, நிறைய வசனத்தில் நான் 2-3 வசனம் எடுத்து வச்சிருக்கேன். பிரசங்கி 7:8, ஒரு காரியத்தை பெருமையை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னு சொன்னால், லூக்கா 21:19 நான் வாசிக்கிறேன். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். லூக்கா 21:19, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். அப்போ என்னுடைய ஆத்துமாவை நான் காத்து கொள்ளுகிறதற்கு எனக்கு பொறுமை தேவை. பேஷன்ஸ் வந்து எனக்கு மிக அவசியம் என்று வேத வசனம் சொல்லுது. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் எதுக்கு எடுத்தாலும் நீ அவசரப்படாது. இப்போ அப்பா அம்மா கிட்ட நீ ஏதோ ஒரு பொருளுக்காக நீ கேட்டிருக்க, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு நீ கேட்டிருக்க, இல்லை எனக்கு ஏதோ ஒரு முக்கியமான பொருள் எனக்கு தேவை, அது கேட்டிருக்க. நீ அதை கேட்டுட்டு நீ என்ன செய்யணும்னா, டெய்லி வந்து அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. எனக்கு இன்றைக்கே வாங்கி கொடுங்க, இன்றைக்கே வாங்கி கொடு, இன்றைக்கே வாங்கி கொடு அப்படி கேட்காத. உனக்கு தேவையான பொருளாக இருக்கும். அதுக்காக நான் மொபைல் கேட்டேன் எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் அப்பா கிட்ட இந்த பர்த்டேக்கு எனக்கு மொபைல் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். இந்த வயசில் உனக்கு மொபைல் தேவையா? அப்போ அது தேவையில்லை. அப்போ தேவையில்லாத பொருளை நான் கேட்கக்கூடாது. முதல்ல நீ கேட்டதே தப்பு. அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கப்புறம் நான் ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து சண்டே ஸ்கூலில் ஆனால் சொல்லி கொடுத்துருக்காங்க பொறுமையோட காத்திருக்கு. நான் பொறுமையோட காத்திருந்து ஜோம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு ஐஃபோன் வேணும், அதுக்காக நான் பொறுமையோட காத்திருந்து ஜோம் பண்ணுறேன். ஏசப்பா எனக்கு விசுவாசம் இருக்குது, நீங்கள் தருவீங்க. இந்த ஜபத்துக்கு ஏசப்பா பதில் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பொருள் உனக்கு இந்த வயசில் தேவையில்லை என்று ஏசப்பாவுக்கு தெரியும், உனக்கும் தெரியும். அப்படி நம்ம கேட்கக்கூடாது. எனக்கு இந்த வயசில் என்ன தேவை அப்படின்றது நீ யோசித்து பாரு. ஏசப்பா ஸ்கூலில் எல்லா பசங்களும் ஷூ போட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் என் ஷூ பிஞ்சு போச்சு, நான் அதே தான் போட்டுட்டு போகிறேன், எனக்கு ஒரு நல்ல ஷூ வாங்கிட்டாங்க ஏசப்பா. கேட்கலாமா? கண்டிப்பாக கேட்கலாம். சைக்கிள் இருக்குது, ஆனால் ரொம்ப பழைய சைக்கிள், ஏற்கனவே பழைய சைக்கிள் தான் வாங்கி கொடுத்தாங்க, அதுதான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்த சைக்கிள் சரியில்லை ஏசப்பா, எனக்கு ஒரு நல்ல சைக்கிள், புது சைக்கிள் வேணும் ஏசப்பா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, எப்படியாவது எனக்கு சைக்கிள் வாங்கி தர உதவி செய்யுங்க. கேட்கலாமா? கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம். அப்போ உனக்கு தேவையான பொருட்களை நீ கேட்கும் பொழுது கேட்குற தப்பு இல்லை. அதே மாதிரி கேட்ட பிறகு நீ பொறுமையாக காத்திருக்கணும். நீ பொறுமையாக காத்திருக்கும் போது அதுக்கான ஒரு டைம் இருக்கு. அந்த டைமில் ஏசப்பா அந்த பொருளை உனக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. அதை நீ விசுவாசிக்கணும். ஓகேங்களா? இப்படி இந்த பொறுமையை குறித்து பிள்ளைகளுக்கு இந்த உங்களுடைய சண்டே ஸ்கூலில் நாம் சொல்லித்தரப்போகிறோம். நிச்சயமாகவே இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நான் இன்னொரு கேம் இல்லை பசில் நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.